இதுதான் நம்ம சாப்பிட்றது. பார்த்தீங்களா, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மசாலாவை போட்டு தொடச்சி எடுத்துக்கணும். இந்த டேஸ்ட் இப்போ எப்படி இருக்குங்க? நல்லா எனக்கு கொஞ்சம் விழுமாம பத்தாது இருக்கு. எனக்கு வாய்ப்பு இல்லை ராஜா, பத்தாது. எனக்கு வணக்கம் மக்களே. காய்ஸ், வணக்கம் மக்களே. இது வந்து அவனுங்க சொன்ன விஷயம், ஆனால் அதை ஜவ்வு மாதிரி இழுக்கிறானுங்க. ஆனால் நான் சொல்ல வர விஷயத்த நல்லா கேளுங்க. சப்ஸ்கிரைபருக்கு இன்றைக்கி விஷயத்தில் நான் என்ன சொல்ல வரேன்னா, சர்வைவல் ஃபுட்டை இன்றைக்கி நம்ம பண்ணி கட்ட போகிறோம். அதுக்கு வந்துட்டு இந்த லூசு பசங்க தெரியாமல் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் நானும் இந்த சப்ஸ்கிரைபோட இந்த சேனலோட ஓனருமே எப்படி பண்ணுறாங்கிறத இன்றைக்கி சொல்லி கட்ட போகிறோம். வெல்கம் டு த சேனல். சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க, ஏன்னா முன்னாடியே சொல்லிடுறேன், அதுக்கு மறந்துடக்கூடாதுல்ல. வாங்க டாபிக்குள்ளே போகலாம். ஹாய் மக்களே, இப்போ நாம் சொன்ன மாதிரி டாபிக்குள்ளே கிளம்ப போகிறோம். ஓகேவா, வாங்க உள்ளே போகலாம். ஏய் கிளம்புங்கடா. ஆமாம், போகலாங்கிறியே, எங்கே போகலாம்? அப்புறம் இன்னொரு விஷயம், புட்டுங்கிறியே, என்ன புட்டு? அப்படியா, கிட்ட வேணா காட்டுறேன். போனாலும் அடிப்பேன், போலினாலும் அடிப்பேன். சரி போவோம். சரி வரடா, யோசனை வரங்க. என்ன கேட்டேன்? புட்டுங்கிறியே, அது என்ன புட்டு? புட்டு 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 போ விட்டாமா புட்டு. முடியாது. நம்ம சொன்ன மாதிரி சொன்ன பிளேஸ்க்கு வந்துட்டோம். இப்போ சொன்ன டாபிக்குள்ளே போக போகிறோம். ஓகேவா? ஓ, இதான் பிளேஸா? இங்கே பார்த்தாலும் தண்ணியாக இருக்குது, அங்கே பார்த்தாலும் தண்ணியாக இருக்குது, பின்னாடி பார்த்தாலும் தண்ணியாக இருக்குது. சரி, அதை விடு. என்னமோ புட்டுன்னு சொன்னீங்க, அது என்ன புட்டு? இல்லை எங்கே காமிக்க? இப்போ தானே பிளேஸ்க்கு வந்துருக்குறோம். டாபிக்னு சொல்லியிருக்கல, இனிமேல் தான் போவோம். வெயிட் பண்ணு. சரி, பார்க்குற அவங்களே வெயிட் பண்ணிருக்காங்க. உனக்கு என்ன எதுக்கு எடுத்தாலும் கேள்வி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஓவராக பண்ணுறான். நம்ம போகலாமா? அப்படியே மேலே அப்படியே தம்பி, இப்போ ஃபுட்டுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். சரியா? இனிமே பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன? ஐயோ, எனக்கு பிடிச்ச பழம்டா, அப்படியே பொறிச்சிக்கலாம். ஹாய் காய்ஸ், இதுதான் சின்ன வயசில் 90s கிட்ஸ்க்கு மட்டும்தான் இது என்ன பழம் தெரியும். அப்படியே இருங்க, இது என்ன பழம்னு போட்டு சொல்லிடுறேன். இதுக்கு பேர் தான் பஸ் கள்ளிப்பழம். 90s கிட்ஸ்க்கு மட்டும்தான் இதோட ருசி தெரியும். இது வந்துட்டு சின்ன வயசுலன்னா நாங்கள் எல்லாம் ஸ்கூல் போகிறப்போ நிறைய பொறிச்சு சாப்பிடுவோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. சொல்லப்போனால் சுகருக்கு கூட நல்லதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் உண்மையாக பொய்யா தெரில. ஆனால் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போல இது. சாப்பிட்லாமா? சரி, அவங்க ரெண்டு பேர் வந்துட்டு கிறுக்கனுங்க ரெடி பண்ணிட்டு நாம் அவனுங்களுக்கு தெரியும் சாப்பிட்றோம். ஏன்னா அவனுங்களுக்கு தெரிஞ்சுன்னா கொடுக்க மாட்டானுங்க, பிடிங்குவானுங்க. அதனால் நானே சாப்பிட்டுறேன். ஹலோ கைஸ், பாருங்க எவ்வளோ சிறப்பாக இருக்குது. இதுதான் நம்ம சாப்பிட்றது. பார்த்தீங்களா, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அல்டிமேட், வேறு லெவல், சொல்லவே வேணாம். அப்படி இருக்குது. ஆப்பிள் சாப்பிட்ற மாதிரி இருக்குது பாருங்க, சாஸ் மாதிரி இருக்குது.
உங்கள் ஊர்லேயும் கிடச்சா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். காய்ஸ், இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ப்ளேஸ்க்கும் வந்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. அடுத்து அவன் கிறுக்க வந்துட்டு ஃபுட்டுன்னா இல்லையா, அதை நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்துட்டு சர்வைவல் ஃபிஷ் ஃபுட். ஓகே, பாருங்கள். நல்லா மசாலாவை போட்டு தொடச்சி எடுத்துக்கணும். இது வந்துட்டு இருக்கிறத வச்சு சமைக்கணும். சர்வைவலில் ஒரு வேளை நமக்கு சாப்பாடே கிடைக்காத இடத்துல மாட்டிக்கிட்டா இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தப்பிக்கிறதுக்கு இது ஒரு வழி. கிடைக்கிறத வச்சு நல்லா சமைக்கணும். ஸோ இதனோட டேஸ்ட் இப்போ எப்படி இருக்குன்னு. ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம இருக்கிறத வச்சு கிடைக்கிற இடத்தையும் வச்சு இப்போ நம்ம வந்துட்டு அடுப்பு ரெடி பண்ணிப்போம். ஒரு கல்லை மட்டும் வச்சு, நல்லா பார்த்திங்கன்னா ஒரு கல்லை மட்டும் வச்சு. ஸோ இந்த கல்லில் தான் இப்போ நம்ம சமைக்க போகிறோம். வந்துட்டு ஒவ்வொரு பீஸாக குத்தி எடுத்துக்கோங்க. இருக்கிறத வச்சு எப்படி பண்ணுறேன்னு மட்டும் பாருங்க. குச்சி என்ன சேப்பாக இருக்குது? என்னது? கோவப்பழம். கோவப்பழம்? கோவப்பழமா? வாலில் இருக்குது கோவப்பழம்? அது ஆமாம், வால் இருக்க கோவப்பழம். சரி, சாப்பிடுவாங்களா? அது இப்போ சாப்பிட முடியாது. ஃபுட்டுன்னு இல்லை, அது இனிமேல் தான் காட்ட போகிறேன். சரி, பண்ணி கொடுத்தா நல்லா வவுக்குன்னு திம்பிட்ட. நாங்கள் தீயா எரியுது எதுக்கு? உன்னைய வந்துட்டு உட்கார வைக்கிறதுக்கு இருக்குது. சரி சரி, பண்ணிடுறப்ப எது ஃபுட்டுன்னு கேட்பீல, அப்போ தெரியும். சரியா? அடுத்து ஓகே ஓகே. இது வெது தாண்டா இருக்குது, கொஞ்சம் ஊற்றிடலாம். ஓகேவா? இப்போ வச்சுக்கலாம். வச்சாச்சு. இப்போ இது மேலேயும் கொஞ்சம் எண்ணெயை விட்டுடலாம். ஃபுட்டுன்னு இல்லை, இதுதான் ஃபுட்டு. பார்த்துங்க எப்படி இருக்குன்னு. ஆமாம், சூப்பராக இருக்குது, பங்கமாக இருக்குது மாமா. இப்போ தெரியுதா ஃபுட்டுன்னு என்ன சொன்னேன்? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. அதுக்குன்னு சொன்ன பேச்சுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்க இல்லைன்னா கொண்டா மீன். மன்னிச்சிருங்க மக்களே. ஹலோ காய்ஸ், இப்போ இதுதான் நம்ம வந்து சர்வைவலில் பிடிச்ச இந்த மாதிரி தான் ஸ்கிரிப்டே சொன்னோம், அதே மாதிரியே பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து சஸ்பென்ஸாக இருக்கலாம். மறக்காமல் இதே மாதிரி வீடியோஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இல்லைன்னா ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் போடுற அதாவது நீங்கள் எங்களுக்கு சொல்கிற மெசேஜாக இருக்கும், நாங்கள் உங்களுக்கு சொல்கிற மெசேஜாக இருக்கும், எங்களுக்கு கொஞ்சம் கை கொடுத்து தூக்கிட்ட மாதிரி இருக்கும். ஸோ வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். வேணுமா? சாரி, எங்களுக்கே பத்தாது. ஏன்னா முக்கால்வாசி இவனே சாப்பிட்டான். நல்லா எனக்கு கொஞ்சம் விடுமா, பத்தாதான் இருக்கு. எனக்கு வாய்ப்பு இல்லை ராஜா, பத்தாது. எனக்கு எவ்வளோ நீ மக்கள் கேட்டே கொடுக்கல, நான் கேட்டால் கொடுக்க போகிறேன். கேமராமேனுக்கே கிடையாது. ஏன் மாப்பிள்ள, எப்படி மீன் நல்லா இருந்துச்சா? சூப்பர் டேஸ்ட் இருந்தது மாமா. சரி, அதை விடுங்க. 2 துண்டு 4 துண்டு இருந்தது. நீங்கள் ஒன்று நான் ஒன்று சாப்பிட்டோம். மீதி பீஸில் எங்க மாமா? ஆமாம், இல்லை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு துண்டு தான் சாப்பிட்டோம். ஏயா நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீ என்கிட்ட கேட்குற. அப்படி இருக்கா? எடுத்துருக்கா? ஓ, அவானா? விட்டுறாரா புடி அவன. ஜோலி முடிஞ்சு. பாய்.